திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மு.க. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் பங்காளர்கள் அனைவரும் தலைகுனிய வேண்டும் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார். மேலும் பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடப்பதில்லை என எண்ணும் அளவுக்கு இந்த ஆட்சியில் நடந்து வருகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தி கட்டாயம் என்றால் அதனை ஒழிப்பதும் கட்டாயம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மையில் பேட்டியளித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி அளிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அவரின் இந்த கருத்து தமிழக அரசியல் களத்தில் பல விவாதங்களை கிளப்பியது. இந்நிலையில் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் புரட்சி கவிஞர் பாரதிதாசின் வரிகளில் சுட்டிக்காட்டி மும்மொழி கொள்கைக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார். ஜப்பானைச் சேர்ந்த முரட்டா மேனுஃபேக்சரிங் என்ற எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் சென்னையில் தொழிற்சாலை அமைக்க இருப்பதாக அறிவித்துள்ளது. சென்னை OMR சாலையில் அமைய இருக்கும் இந்த தொழிற்சாலையில் பல அடுக்குகளை கொண்ட செராமிக் கெப்பாசிட்டர்களை தயாரிக்க இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முரட்டா நிறுவனம் 2026ஆம் ஆண்டில் முழு அளவிலான உற்பத்தியை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2025-26ஆம் கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை பணிகளை மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்கிட அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்காக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் உரிய அறிவுரைகள் வழங்கிட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் தொடக்க கல்வி இயக்குனர் வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களில் முன்பருவ கல்வியை நிறைவு செய்யும் 5 வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளில் ஒருவர் கூட விடுபடாமல் அனைவரையும் அரசு பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குனர் அறிவுறுத்தியிருக்கிறார். வருகை பதிவு குறைவாக இருக்கும் மாணவரை தேர்வு எழுத அனுமதிப்பது முறையாக வருகை பதிவை வைத்திருக்கும் மாணவர்களை கேலிக்குள்ளாக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், சி. குமரப்பன் அமர்வு கல்வி சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என பலமுறை நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட அளவு வருகை பதிவு இல்லாத மாணவர்கள் தேர்வு எழுத முடியாது என பல்கலைக்கழக மானியக் குழு கூறுவதையும் சுட்டிக்காட்டியவர்கள் உரிய கட்டணத்தை செலுத்தி மீண்டும் படிப்பை தொடர மாணவர் விரும்பினால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டுமென பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். ரயில் நிலையங்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவாலுடன் ரயில்வே டிஜிபி வன்னிய பெருமாள் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ராணிப்பேட்டையில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு நிகழ்ந்த பாலியல் தொல்லை, பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் நகை பறிப்பு என பெண்களுக்கு எதிரான தொடர் சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் இந்த ஆலோசனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு குறைபாடுகளை களைவதற்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும் மேற்கொள்ளப்பட வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்றாத மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கு 1 வார சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர் பணி நிரந்தரம் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் பணி வழங்காத பள்ளிக்கல்வித்துறை செயலர், இயக்குனர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த ஆசிரியர் ஹெலினா ரோனிகா ஜெஸ்வால் என்பவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி விக்டோரியா கௌரி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற உத்தரவை முறையாக செயல்படுத்தாத திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சின்னராசுவுக்கு 1 வார கால சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்றி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்.
ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரனின் உடல்நிலை குறித்து வேலூர் மாவட்ட நீதிபதி நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொலை வழக்கில் கைதான நாகேந்திரன் ஏற்கனவே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் குரோம்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க கோரி நாகேந்திரன் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் நாகேந்திரன் உடல்நிலை குறித்து வேலூர் மாவட்ட நீதிபதி மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சென்னையில் வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர்களின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த டிசம்பர் மாதம் தனியார் நிறுவன ஊழியர் முகமது கௌஷியிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னிலாய்ட், வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 5 பேர் திருவல்லிக்கேணி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் 5 பேர் மீதும் 1000 விளக்கு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னிலாய் ஆகியோர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரிடமும் விசாரணை நடத்த வேண்டுமென்றும் வாதங்களை ஏற்று ராஜா சிங், சன்னிலாய் இருவரின் ஜாமீன் மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலையை கண்டித்து தொழிலாளர்கள் 15வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் 3 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக CITU அறிவித்தது. அதன்படி 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை நடைபெற்ற 3 கட்ட பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் 15வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்நிலையில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் மத்திய அரசு நடத்தும் பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓவிய ஆசிரியரை காவல்துறையினர் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள மத்திய அரசு பள்ளியில் ராஜன் என்பவர் ஓவியம் மற்றும் யோகா வகுப்பு எடுக்கும் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் பாடம் எடுக்கும் போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் புகார் தெரிவித்தனர். இது குறித்து பள்ளியின் முதல்வர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஓவிய ஆசிரியர் ராஜனை காவல்துறையினர் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒத்தப்பள்ளி குடியிருப்பு பகுதியில் செயல்படும் பள்ளியில் தங்களுக்கு உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட 7 மாணவிகள் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுமத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட திருமயம் மகளிர் போலீசார் பெருமாளை பாக்சோ சட்டத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளை சஸ்பெண்ட் செய்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் நடவடிக்கை எடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அங்கன்வாடியில் பயின்ற பெண் குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தில் கவனக்குறைவுடன் செயல்பட்ட ஊழியர்கள் 2 பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இளையான்குடி அருகே ஆழிமதுரை கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பயின்று வந்த 2 சிறுமிகள் அருகே உள்ள கண்மாயில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கவனக்குறைவுடன் செயல்பட்ட அங்கன்வாடி ஆசிரியர் தாய் மேரி மற்றும் அங்கன்வாடி பணியாளர் தினேஷ் அம்மாள் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிவகாசியை அடுத்த கிச்சநாயக்கன்பட்டி பகுதியில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது.
இந்த ஆலையில் ஊழியர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து நிகழ்ந்தது. இதில் சிக்கிய தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொரு ஊழியர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குவாரிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருமயத்தைச் சேர்ந்த ஜகபர் அலி கனிம கொள்ளை கல் குவாரிகளுக்கு எதிராக புகார் அளித்து வந்தவர். இதன் காரணமாக அவர் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினரின் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் கொலைக்கு தொடர்பு கொண்ட குவாரிக்கு சீல் வைக்கப்பட்டது. பின் அப்பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் கீழக்குளத்துப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த கல் குவாரிக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டது. சென்னையில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் கைவரிசை காட்டியது வடமாநில நபரா என காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை சவுகார்பேட்டை பின் தெருவில் உள்ள ஜெயின் கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர் 600 கிராம் தங்கம் மற்றும் 10 கிலோ வெள்ளி பொருட்கள் என மொத்தம் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்துச் சென்றார். இதேபோல் தியாகராய நகரில் செயல்படும் பிரபல துணிக்கடையின் 4ஆம் தளத்தில் பால் சீலிங்கை உடைத்து புகுந்த மர்ம நபர் 9 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். 2 சம்பவங்கள் குறித்தும் சிசிடிவி சாட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். ஏற்கனவே நுங்கம்பாக்கத்தில் தொழிலதிபர் வீட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொள்ளையடிக்கப்பட்டது. அதில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது நடந்திருக்கும் இந்த 2 கொள்ளை சம்பவங்களுமே காவல்துறையினருக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர் ஒருவருக்கு 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 9ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இது குறித்த வழக்கு கிளிநொச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 12 மீனவர்களுக்கு இலங்கை மதிப்பில் 50,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனை விதித்ததுடன் கைது செய்யப்பட்ட படகு உரிமையாளருக்கு 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக கோவையைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகி வேதனை தெரிவித்து வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. கோவையைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியான வைஷ்ணவி வெளியிட்ட வீடியோவில் கடந்த 3 மாதங்களாக தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறியிருக்கிறார். மேலும் பெண் குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரிகளில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் பெற்றோர்கள் அச்சப்படுவதாகவும் அவர் வேதனை தெரிவிக்கிறார். கடந்த 3 மாத காலமாவே நாம தொடர்ந்து கேட்கக்கூடிய செய்தி பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை செய்தி. தமிழகத்துல நிறைய பகுதிகளில் இந்த நிலை தான் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுவும் கோவையில நேற்றைய தினமும் பள்ளி மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை செய்தி தான். இன்றைய தினமும் அதே மாதிரியான ஒரு செய்தி தான். அப்ப நாளைய தினமும் இதே நிலை தான் தொடருமா?